வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஓல்டு தமிழில் பருவம் 1ல் இயல் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இயல் 1 இயல் 2லாம் நம்ம பார்த்துருக்கோம். நியூ சிலபஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ ஸோ அதை நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் இங்கே இயல் 3லையும் என்னென்னலாம் நியூ சிலபஸில் கவர் ஆகுதோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இயல் 3ல் ஃபஸ்ட்டு இருக்கிறது இரட்டுற மொழிதல். ஸோ இதை காரமேக புலவர் இவர் பாடிய இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக காலமேக புலவர் இவரும் நியூ சிலபஸில் கவர் ஆகலை. ஸோ இருந்தாலும் ஓரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இரட்டுற மொழிதல் அப்படின்னாவே இங்கே 2 பொருள் பட பாடுறது தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் பரிவாய். இப்போ இதில் நீங்கள் பரிவாய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குதிரை, பரி அப்படின்னா குதிரை. ஸோ இதையும் நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது காவிரி. ஓகே, ஸோ காவிரியாரையும் இங்கே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இரட்டுற மொழிதல் அப்படின்னா எதை ரெண்டை பற்றி சொல்கிறாங்க? குதிரை அதே போல் காவிரி, இது ரெண்டையுமே ஒற்றுமைப்படுத்தி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே. ஸோ இங்கே காவிரியாமே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகேங்களா? ஸோ காவிரியாமே அதே போல் பரி அப்படிங்கிறது. அப்போ ரெண்டையும் இங்கே கம்பேர் பண்ணி பாடியிருக்காங்க. ஓகே, ஸோ பொருள் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். புகழ்பெற்ற மன்னன் திருமலை ராயன் நாட்டில் விரைந்து ஓடுவதால் தெளிந்த சுத்தமான சுழி உடையதால் பகைவரை தாக்குவதால் அன்போடு தலை சாய்ப்பதால் குதிரையும் வெள்ளத்தால் ஆறு விரைந்து ஓடுவதால் ஓடுகின்ற பொழுது காவிரி நீரில், அதாவது ஓடுகின்ற பொழுது நீரில் சுழியும் உடையதால் மலர்களை அழைத்து செல்வதால் பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதால் காவிரியும் ஒன்றாகும். ஓகே, ஸோ அப்போ ஒரு போர்க்களத்தில் குதிரை எப்படி இருக்கோ செயல்படுதோ அதே போல தான் காவிரி ஆறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது இந்த அளவுக்கு ஓரளவு நீங்கள் தெரிஞ்சாவே போதும். அடுத்து சொல்லும் பொருளும் நீங்கள் சுழி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. உடல் மீது உள்ள சுழி, இதுவும் ஒரு மீனிங். நீர் சுழி, இந்த 2 மீனிங் வருதுங்களா சுழி அப்படிங்கிறது. அதே போல் துண்ணலார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பகைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அழகிய மலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் பரிவாய் அப்படின்னா அன்பாய், பரிவாய் அப்படின்னா அன்பாய் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொன்று பரி அப்படின்னா என்ன? குதிரை. ஓகேங்களா? அடுத்து சாடும் அப்படின்னா தாக்கும், சாடும் அப்படின்னா தாக்கும். இதில் சாடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இங்கே சாடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ சாடும் அப்படின்னா தாக்கும். அடுத்து இழுக்கும். ஓகே, 2 பொருள். அடுத்து ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை. இதெல்லாம் டைரெக்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது அந்த 2 பொருள் படுற கான்செப்டில் நியூ சிலபஸில் எந்த வார்த்தை வேணால் இங்கே கொடுக்கலாம். ஸோ அதுபடி நம்ம இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சுழி அப்படிங்கிறது 2 பொருள் வரும். ஒன்று உடல் மீது உள்ள சுழி, அடுத்து நீர் சுழி. ஓகேவா? அடுத்து துண்ணலார் அப்படிங்கிறது 2 மீனிங் வரும். துண்ணலார் அப்படின்னா பகைவர், இன்னொன்று அழகிய மலர். அடுத்து பரிவாய் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அன்பாய் அப்படின்ட்டு. ஓகே, பரிவோடு இருக்கிறது, அன்போடு இருக்கிறது மீனிங். இன்னொன்று பரிவாய் அப்படின்னா குதிரையோட வாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல. ஓகே, அடுத்து சாடும் அப்படிங்கிறதுக்கும் 2 மீனிங். சாடும் அப்படின்னா ஒன்று தாக்கும், என்ன? குதிரை போர்க்களத்தில் பகைவரை தாக்கும். அதே போல் இங்கே சாடும் அப்படிங்கிறது இழுக்கும், என்ன? அழகிய மலர்களை காவிரி ஆறு இழுக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து ஆடுபரி, ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை. ஸோ அழகாக இதோட சொற்பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் இந்த ஒரு பாயிண்ட்டை எழுத முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலமேக புலவரை பற்றி சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவார். அப்போது அவரோட ஊர் 2 விதத்தில் சொல்கிறாங்க. ஒன்று நந்தி கிராமமும் சொல்கிறாங்க, கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது. இன்னொன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரமும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது டவுட்டானதான், நம்ம இது அவ்வளோக்கா ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இவரோட இயற்பெயர் என்ன? வரதன். காலமேக புலவரோட இயற்பெயர் வரதன். நெக்ஸ்ட்டு இவரோட பணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். ஸோ திருவரங்க கோயில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். எங்கே பணிபுரிந்தார் அப்படிங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார்.
கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பெற்றார். அவர் பேர் வரதன். அவர் கார்மேகம் போல் மலை போல் கவிதை அப்படியே பொழிவார். ஓகே, அந்த அளவுக்கு திறமை இருக்கும். குயிக்காக அதாவது விரைவாக சொல்லுவார். இதனால் அவரை காலமேக புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். ஸோ அதனால தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னா இரு பொருள் பட பாடுறது. அதுக்கு காலமேக புலவர் தான் ஆசிரியர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ நீ அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இங்கே கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற தலைப்பில் ஔவையார் எழுதிய பாடல். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஔவையார் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் கிடையாது. வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேர் அப்படிங்கிறது அதே சேம் பேரே இருக்குது. ஓகேவா, இந்த சேம் ஒரே பேரே ஔவையார் அப்படிங்கிற பேரே இருக்குது. ஆனால் அவங்க காலத்தால் ஒவ்வொருத்தவங்க மாறுபட்டவங்க. ஸோ இங்கே இந்த ஔவையார் சொல்லியிருக்கிறது கற்றது கைமண் அளவு. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது, ரொம்ப ஃபேமஸாக நம்ம சொல்லுவோம்ல. நம்ம கற்றுக்கிறது ரொம்ப கம்மி தான், இன்னும் நம்ம படிச்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது உலகத்தில் கூட நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். ஸோ கலைமடந்தை அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர். புலவீர்னா யாரும் சொல்லியிருப்பாங்க, புதல்வர்கள் அப்படிங்கிறவார். புலவீர் எறும்பு தன் கையால் என் சான். ஓகே, ஸோ எறும்பு தன் கையால் என் சான். ஸோ எறும்போட கையும் அது என் சான் அளவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன பொருள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. புலவர்களே இதுவரை நாம் படித்தது கைமண் அளவே. ஓகே, ஸோ இதுவரை நம்ம படித்தது கைமண் அளவே, இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு என நினைத்து கலைமகளே இன்றளவும் படித்து கொண்டு இருக்கிறாள். ஓகே, ஸோ கலைமகளே இன்றளவும் படித்து கொண்டு இருக்கிறாள். ஆதலால் மிகுதியாக படித்து விட்டோம் என்ற செருக்குடன் வீண் வல்லமை பேசுதல் வேண்டா. ஸோ இந்த வெறும் பந்தயம் கூற வேண்டா அப்படிங்கிறது அந்த வீண் வல்லமை பேசுதல் வேண்டா. அதே போல் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையது. இப்போ சிறு எறும்புக்கு கூட அதோட கைங்கிறது ஒரு என்சான் அப்படிங்கிறது அந்த இது பெருமையாக பேசிக்கணும். ஆனால் சிறு எறும்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத எதை உண்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா? ரைட். ஓகே, இன்னும் நம்ம அடுத்தடுத்தது நம்ம பார்க்கலாம். சொற்பொருள் அப்படிங்கும்போது கைமண் அளவுனா ஒரு ஜான் எனவும் பொருள் கொள்வார். மெத்த அப்படின்னா மீதியாக. மெத்த அப்படின்னா மீதியாக. நம்ம அந்த மெத்த மாதிரி நம்ம அது மெத்தை. ஓகேங்களா. ஸோ பஞ்சு மெத்தை அப்படின்னா சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மீனிங். இது மெத்த அப்படின்னா மீதியா. பந்தயம் அப்படின்னா போட்டி. புலவீர் அப்படின்னா புதல்வர்களே. கலை மடந்தை அப்படின்னா கலைமகள். கலை மடந்தை அப்படின்னா கலைமகள். ஓகே, சாசிய குறிப்பு ஔவையார். இதில் நோட் பண்ணி பாருங்க. சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். ஓகேவா. இந்த ஔவையார் பார்த்தோம் அப்படின்னா சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். இவர் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்து புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவார். ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு. அப்போ தனிப்பாடல் திரட்டுங்கிறது என்ன? பல புலவர்கள் வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப பாடிய பாடல்களை தொகுத்து வழங்கியது தான் இந்த தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். அப்போ இந்த பல பாடல்களின் தொகுப்புக்கு பேரு தனிப்பாடல் திரட்டு. அதை தொகுத்தவர் யாரு? இந்த சந்திரசேகர கவிராச பண்டிதர். சந்திரசேகர கவிராச பண்டிதர் யாரோட வேண்டுதலுக்கு இணங்க? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி வேண்டுதலுக்கு இணங்க. ஓகேவா. ஸோ இது வர நேரங்களில் இந்த மாதிரி தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற கான்செப்டில் 3 பாயிண்ட் இருக்குது. கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். வேறு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவை? ஸோ கணித மேதை ராமானுஜம் பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் கணித மேதை ராமானுஜம் எந்த அளவுக்கு திறமையானவர், கணிதத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளவர், ஒரு என்னென்ன தேற்றங்கள் தீரங்கள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. அவரோட சின்ன ஒரு வாழ்க்கை குறிப்பு நோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார், என்ன நோயால் பாதிக்கப்பட்டார், எப்போ இறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெளிநாட்டு சயின்டிஸ்ட். ஓகே. ஸோ சயின்டிஸ்ட்லாம்
எந்த அளவுக்கு ராமானுஜரை புகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது இன்கேஸ் நம்ம மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டோ ராமானுஜம் இவரை பற்றி யாரும் ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னாலும் இந்த நீங்கள் ஹிஸ்ட்ரியை நீங்கள் சின்ன ஒரு உரைநடை பாட்டை நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவர் எப்போ பிறந்தார்? கணித மேதை என போற்றப்படும் ராமானுஜம் ஈரோட்டில் வாழ்ந்து வந்த சீனிவாசன் கோமலம் இணையருக்கு 22/12/1887, அதாவது டிசம்பர் 22 இதில் அவர் பிறந்தார் 1887. ஓகே, எந்த ஊரில்? அம்மா அப்பா சீனிவாசன் கோமலம், அவங்க எந்த ஊர்? ஈரோடு. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வேற என்ன? ஸோ வேறன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க ஒரு வேலைனால கும்பகோணத்துக்கு வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்தது. சிறு வயதுலேருந்து கணிதத்தில் திறமையானவர் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. அதான் பாருங்களேன், ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜாகோபி. இப்போ அந்த ஆய்லர்னா யாரு, ஜாகோபினா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆய்லர் அப்படிங்கிறவரு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த 18ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கணித மேதை. இப்போ 18ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கணித மேதை யாருன்னா ஆய்லர்னு சொல்லுவாங்க. அதே போல் 19ஆம் நூற்றாண்டின் கணித மேதை யாருன்னா ஜாகோபி. பாருங்க, அவர் அதாவது லிட்டில் வுட் அப்படிங்கிற ஒரு 2 பேர்த்தையுமே கம்பேர் பண்ணி நம்ம ராமானுஜரை சொல்லியிருக்காங்க. அதை இந்த விதங்களில் வேறு விதங்களில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜாகோபி அப்படிங்கிறார். ஸோ அந்த 2 பேர்த்தையுமே ரொம்ப கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டோட கணித மேதை, 19ஆம் நூற்றாண்டோட கணித மேதை, ரெண்டு பேரை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே இந்திரா காந்தி அவர்கள் ராமானுஜரை பற்றி எப்படி தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவரோட கூற்று என்ன அப்படின்னு பாருங்கள். கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை. இது யார் சொன்னது? இந்திரா காந்தி அவர்கள். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அதான் வெளிநாடுல யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கிலாந்துக்கு எப்போ போகிறாரு? 1914ஆம் ஆண்டு மார்ச் 17 போகிறாரு. ஓகே, ஸோ ராமானுஜம். அதுக்கு அடுத்தது இவர் வந்து நிறையா தியரம் இந்த மாதிரிலாம் நிறையா பட்டம்லாம் வாங்குறாரு. இவர் வந்து காச நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சியிலே இருந்து உடல் நலத்தை அவ்வளோக்கா வந்து பாதுகாக்கலை. ஸோ காச நோயினால் இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அது ரொம்ப முத்திருச்சு. 1920 ஏப்ரல் 26ஆம் நாளன்று தீராத நோயின் காரணமாக போராடி இறந்தார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் வாழ்ந்தது அந்த வயசு 33. ஓகேலா? ஸோ 33 வயசுலேயே அவர் இறந்துட்டார். ஸோ 33 வயசுலேயே அவர் எந்த அளவுக்கு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இன்றளவும் வந்து புதுமையாக இருக்க நிறையா தேற்றங்கள்லாம் இவர் உருவாக்கியிருக்கார், தியரம்ஸ்லாம் இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப தமிழ்நாட்டிலையும் திறமையானவர் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கணும். அதே போல் இந்திய அளவுலேயும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தந்தவர் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்லர், அவர் இறைவன் தந்த பரிசு. யார்? பேராசிரியர் E.D. பெல் அப்படிங்கிறவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை. இது யார்? லண்டன் ஆளுநர் சொல்லியிருக்காங்க, லார்ட் மென்ட்லண்ட். அடுத்து ராமானுஜன் தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை. ஓகே, ஸோ 18 நூற்றாண்டு கணித மேதை யார்? ஆய்லர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 19 ஜாகோபின்னு சொல்லிட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டின் கணித மேதை அப்படின்ட்டு ராமானுஜரை சொல்கிறாங்க. யார்? பேராசிரியர் சூலியன் கக்சுலி. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன பேராசிரியர்லாம் அவங்க எந்த அளவுக்கு ராமானுஜரை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவரோட சிறப்பு என்ன, இந்தியா இவருக்கு செய்த சிறப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாட்டினாலுமே கூட ஒரு டைம் அது இப்போ நம்மளோட கல்வி இதில் எந்த அளவுக்கு நிறையா முன்னேற்றம் கொடுத்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1962 டிசம்பர் 22ஆம் நாளன்று ராமானுஜத்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு
நடுவண் அரசு என்ன பண்ணது, 15 காசு அஞ்சல் தலை வெளியிட்டது. எத்தனை அஞ்சல் தலை? 25 லட்சம் அஞ்சல் தலை வெளியிட்டது. ஓகே. ஸோ அப்போது அது எல்லாமே வித்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாகவே பார்த்துருக்காங்க. இவரோட காலமும் இங்கே நோட் பண்ணிக்கலாம் பாருங்க. 1887 1920. எப்போ பிறந்தார்? டிசம்பர் 22. இறந்தது எப்போ? மார்ச் 17 மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. சாரி, மார்ச் 17. ஒரு இங்கே போனது லண்டன் போனதை மென்ஷன் பண்ணிட்டாங்களா? நான் தப்பாக சொல்லிட்டேன். எஸ், அவர் இங்கிலாந்து போனது. அவர் இறந்தது ஏப்ரல் 26 1920. ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 26 1920. ஓகேங்களா. ரைட், அடுத்தடுத்து பார்ப்போம். 1971ஆம் ஆண்டு பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு சென்னையில் அமைக்கப்பட்டது. ஸோ ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு எங்கு அமைக்கப்பட்டது? சென்னையில். எந்த வருஷம் அமைக்கப்பட்டது? 1971. அடுத்து 1972ஆம் ஆண்டு ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டது. ஓகேங்களா. சென்னையில் 1972 ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம். அடுத்து அவர் பணியாற்றிய சென்னை துறைமுகம் சார்பில் புதிதாக வாங்கிய குடிநீர் கப்பலுக்கு சீனிவாச ராமானுஜம் என பெயர் சூட்டப்பட்டது. ஸோ அவர் பணியாற்றிய சென்னை துறைமுகம், சங்க துறைமுகத்தில் பணியாற்றிருக்காரு. அவர் அப்போதைக்கு புதுசாக வாங்கின குடிநீர் கப்பலுக்கு சீனிவாச ராமானுஜம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து அமெரிக்காவின் விசுகன்சின் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் யார்? ரிச்சர்டு, அதுக்கப்புறம் ஆஸ்கே இணைந்து 1984ஆம் ஆண்டு மார்பளவு வெண்கல சிலையை, யாரோட வெண்கல சிலை? ராமானுஜரோட வெண்கல சிலையை இந்தியாவுக்கு கொண்டு வந்து வழங்கினர். அவங்க இந்த வெண்கல சிலையை அமெரிக்க அந்த விசுகன்சின் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வேறு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். புக் பேக் கொஸ்டின்லாம் இருக்குது. வேறு எக்ஸாம் டைம் டேபிள் அடுத்து என்னென்னு பார்ப்போம். நன்றி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை பகுதியை ஆண்ட மருதுபாண்டி. இப்போ சிவகங்கை அப்படின்னாவே நம்மளுக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் ஞாபகம் வரும். ஸோ அவங்க ஆட்சிக்கு பின்னாடி அடுத்தடுத்து மருதுபாண்டி ஆண்டு இருக்காங்க. சிவகங்கை பகுதியை மருதுபாண்டி ஆண்டு வந்தார். ஸோ அவர் காலத்துலேயும் வந்துட்டு போர், இந்த மாதிரி பகைவர்கள் எல்லாம் தொல்லையெல்லாம் இருந்திருக்கு. அப்போது அவர் ஒரு சில காலகட்டங்களில் படை தோத்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வெளியில் அவங்க கொஞ்சம் மறைஞ்சு பயிற்சி பெறுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு கதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அதை படிக்கலாம். ரொம்ப ரொம்ப டெப்த்தாலாம் நம்ம இதை பார்க்கணும், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும் சொல்ல குயிக்காக நம்ம பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, தனியாளாக வந்து குதிரையில் பகைவரை எதிர்த்து போட்டிகிட்ருக்காரு, போராடி இருக்காரு. அடுத்து அவருக்கு வந்து கையில் ஒரு கட்டி இருந்திருக்கு. அந்த ஒரு வலியையும் தாங்கிட்டு பகைவர் கூட சண்டை போட்டு அவர் குதிரையிலே அப்படியே அடுத்தடுத்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பசியும் சோர்வும் இருந்திருக்கு. ஒரு ஏழை வீட்டில் அவர் உணவு உண்டுட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஊரையே பரிசளித்திருக்கார். ஸோ அது பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஒரு சாப்பாடு போட்டதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஊரவே கொடுத்துருக்காரா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாகவே நினச்சிருப்பாங்க. இது நீங்கள் படிச்சிங்கனாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் படிக்கலாம். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க பழைய சோறு தான் கொடுத்துருக்காங்க. பழைய சோற்றுக்கா இவ்வளவு பெரிய பரிசு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிழவி வந்துட்டு வியந்திருப்பாங்க, சரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு தமிழர்கள் நன்றி உணர்வோடு இருந்திருக்காங்க. ஓகே, சொல்லியிருப்பாங்க. அடுத்து 4 வகை சொற்கங்களை ரொம்ப டெப்த்தாலாம் சொல்லலை. என்ன அப்படின்னா 4 வகை சொற்களில் எது பெயர் சொல்? இப்போ வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது பெயர் சொல்லலாம். தம்பியும் வந்தான் அப்படின்ட்டு அப்போ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு
உரிச்சொல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இடைச்சொல் இடைச்சொல் அப்படிங்கிறது பாருங்க, அம்மா அப்பா மாநகர் மதுரை இந்த மாதிரி சொற்கள்லாம் பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல்னு சொல்கிறாங்க. தம்பியும் அப்படின்னு இந்த யும்னு இருக்கா, ஸோ அந்த அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இடைச்சொல்லில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், வேற்றுமை உருபு. ஓகே, என்ன சென்டென்ஸில் ராமனை பார்த்தானப்ப அங்கே ஐ அப்படிங்கிறது இருக்குது, அது ஒரு வேற்றுமை உருபு. இதுவும் வந்துட்டு இடைச்சொல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கற்றதனாலாய பயனன் கொள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கற்றதனாலாய பயனன் கொள் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு இடைச்சொல் தான். அப்போ ஒரு சில சென்டென்ஸ்லாம் கொடுத்துட்டு இதில் இடைச்சொல் என்ன வரும், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும், நம்மளுக்கு தெளிவாக தெரியாத. இப்போ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ராமனை பார்த்தான் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சரியாக அந்த நேரத்தை குயிக்காக ஞாபகம் வராது. ஸோ கற்றதனாலாய பயனன் கொள் அப்படிங்கிறதுல இந்த கொள் அப்படிங்கிறது தான் ஒரு இடைச்சொல். ஓகேங்களா. ஸோ இடைச்சொல் வந்து தனித்து இயங்காமல் பெயரையோ வினையோ சார்ந்தே வரும். இந்த பாயிண்ட் பின்னாடியும் சொல்லுவாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநகர் அப்படிங்கிறதுல மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். ஓகே, ஸோ இந்த மா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, பெரிய அப்படிங்கிறது. அதே போல் உரிச்சொல்லும் பார்த்தோம் அப்படின்னா பெயர்ச்சொல் வினை சொல்ல சார்ந்துதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. உரிச்சொல்ங்கிறது இந்த பெயர்ச்சொல்லையோ வினை சொல்லையோ வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்கிறது தான் உரிச்சொல் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இன்னமும் பின்னாடியும் சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பொறுத்துகளை கவனிங்க. பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்கிறதுல எது பெயர்ச்சொல்? பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வேலன், இதுதான் வந்து பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படிங்கிறது வந்தான் தான் வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா இந்த 5 6 மும்னு வந்திருக்கா, இதுதான் இடைச்சொல். ஓகேங்களா. உரிச்சொல் மாவீரன், இப்போ மாநகர்னு பார்த்த மாதிரி மாவீரன் அப்படிங்கிறது இது ஒரு உரிச்சொல். ஓகேவா. ரைட், அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது சின்ன சோரி. இப்போ இங்கே வல்லினம் மிகும் இடங்களில் இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. எங்கே வல்லினம் மிகும், அதுக்கப்புறம் வல்லினம் மிகா இடங்களில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. வல்லினம் மிகும் இடங்களில் இப்போ இந்த 8 10 இந்த எண்ணு பெயர் வந்தது அப்படின்னா, அதாவது இந்த 2 எண்ணு பெயர் மட்டும் வந்தால் தான். இப்போ நம்ம 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாத்திலுமே வந்துட்டு வல்லினம் மிகும் அப்படிங்கிறது கிடையாது. 8 10 அப்படிங்கிறதுல இப்போ 8 இங்கே எப்பயும் போல் கசதப வரிசை. ஓகே, கசதப வரிசை. இப்போ இங்கே கால் அப்படிங்கிறது கா வரிசை தானே, அப்போது 8 இக்கு வரணும், வல்லினம் பிகடும் 8 கால். அதே போல் 10 இந்த 8 10 அப்படிங்கிற இந்த எண்ணு பெயரில் மட்டும்தான் கசதப மிகும் அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ இங்கே பே அப்படின்னு இருந்தால் இது பா வரிசை, அப்போ 10 பேர் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் தான் இங்கே உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 10 8ன்னு எண்ணு பெயர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கசதப வல்லினம் இருக்குது. ஸோ அதனால 10 சட்டை அப்படின்னா 10 கூட்டல் சட்டை அப்படின்னா 10 சட்டை, இச்சு வந்து சட்டைன்னு வரணும். அதே போல் தான் 8 கூடை இந்த மாதிரி வரணும், இக்கு கூடை அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா. அடுத்து 2வது வல்லினம் மிகும் இடங்களில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வர இடங்களில் வல்லினம் மிகும். அது என்ன ஈறுகட்ட? இப்போ ஈறுகட்ட அப்படின்னா பாடாத கேளாத ஆடாத இதெல்லாம் வந்துட்டு ஈறுகட்ட. இப்போ ஆடாதது பாடாதது கேளாதது அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம், அதுதான் வந்துட்டு ஒரு முற்றுப்பெற்ற ஒரு சொல். அதில் லாஸ்டில் இப்போ பாடாதது அப்படின்னு சொல்லும்போது இந்த தூங்கிறது இல்லை, ஈறுகட்டுருச்சு. இப்போ பாடாத அப்படின்னு மட்டும் இருக்குது, இது என்ன மீன் பண்ணும், எதிர்மறையாக சொல்கிறது. பாடாத கேளாதது அதே போல் ஆடாத இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது எதிர்மறை. இது ஒரு பெயரச்சம் தான் அப்படின்னு பார்க்கோம்னா, இப்போ இங்கே பாடா குயில், கேளா செவி. இப்போ இங்கே பாடா அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு பெயர் சொல் போட்டால் தான் இது நிறைவு பெறும், கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். அப்போ இந்த பாடா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். புரிஞ்சுங்களா. ஸோ அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்ல தான் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கேளா ஆடா அதே போல் செய்யா இந்த மாதிரி. ஓகேங்களா.
ஸோ இது எல்லாமே அந்த ஈறு கெட்ட அப்படிங்கிறத இங்கே இந்த முழுசு அந்த மாதிரி வர்றதில்ல. அதுலேயுமே இப்போ பாடாத அப்படிங்கிறது பாடா, ஓகே, ஈறு கெட்டுருச்சா. அதே போல் கேளாத அப்படிங்கும்போது அந்த தா எடுத்துட்டோம் அப்படின்னா கேளா, இதுவும் வந்துட்டு ஈறுகட்ட பெயரச்சம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் அந்த பாடாத கேளாத அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்துட்டு எதிர்மறை பெயரச்சம். அதுக்கு அடுத்து இங்கே நீங்கள் கவனிக்கும்போது தான், ஓகே, இந்த பாடாத அப்படிங்கிறது பாடா அப்படின்னு வந்துருச்சு, பாடாத அப்படிங்கிறது பாடான்னு வந்துருச்சு, கேளாத அப்படிங்கிறது கேளான்னு வந்துருச்சு, ஆடாத ஆடா, செய்யாத அப்படின்னா அந்த செய்யா. இந்த மாதிரி ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சமாக வந்து நிற்குது. இந்த இடங்களில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த, இந்த மாதிரி முற்று பெறாத வினை சொற்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்த அப்படின்னா பெயரச்சம், எல்லாமே பெயரச்ச சொற்கள். ஓகேங்களா, பெயரச்ச சொற்கள் வரும்போது கண்டிப்பாக அங்கே வல்லினம் மிகாது. ஏன்னா இந்த இடத்துல தான் இப்போது வந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பையன். அப்போ இந்த பையன் சொன்னாலும் சரி, பையன் சொன்னாலும் சரி, அதே போல் குழந்தை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு பெயரச்ச சொல் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெயர் சொல் வந்தால் மட்டும்தான் இது நிறைவு பெறும். அதனால இந்த வந்த அப்படிங்கிறது ஒரு பெயரச்சம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வல்லினம் மிகாது. அப்போ அதுபடி தான் செய்த தச்சன், பாடிய கவிதை, காத்த சிறுமி, வெடித்த பஞ்சு, இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு பெயரச்சம். பெயரச்சத்துக்கு அடுத்து ஒரு பெயர் சொல்லே வருது, ஓகேங்களா. ஸோ பெயர் சொல் வந்தது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி எந்த வித வல்லினமும் மிகாது, ஓகேங்களா. ஸோ அப்படியே செய்த தச்சன் அப்படின்னா அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடணும், செய்த தச்சன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே நோட் பண்ணிப்போம், உடைந்த பலகை. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போதே இது வந்துட்டு ஒரு பெயரச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெயரச்சத்துக்கு அடுத்து வந்து வல்லினம் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே ஒரு பழமொழிக்கு மீனிங்கோ அல்லது சொலவடைகளோ கூட தெரிஞ்சுக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த இதுக்கு வந்துட்டு என்ன மீனிங், உடல்நலம் நல்லா இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், ஓகே. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில், ஓகே, உடல்நலம் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றபடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த இது கோடிட்ட இடங்களை நிரப்புக, இதை நம்ம கரெக்டாக அந்தந்த சென்டென்ஸ்க்கு ஏற்றாப்படி மேட்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், வானம் கருத்தது, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று வீசியது அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஸோ இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்து இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, அதே போல் பின்னாடி வரதை நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது 6th, 7th, 8th, 9th, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்போ பாருங்கள், காற்று வீசியது இதுதானே ஃபஸ்ட்டுன்னு வரணும். அடுத்து மின்னல் மின்னியது, இதுதான் செகண்ட் வரணும். அடுத்து வெள்ளம் பெருகியது, இதுதான் மூணாவது வரணும். ஏரி நிரம்பியது, இதுதான் வந்து நாலாவது வரணும். டேஸ் விளைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயல் விளைஞ்சது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாமா. ஸோ வயல் விளைந்த, ஒரு வேளை தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பேச்சு வழக்கில் நிறையா கேள்விப்பட்டிருப்பாங்க. நான் ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ வயல் விளைந்தது, இது நம்ம 5ஆவதாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இடி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இடி இடித்தது, இதுதான் 6ஆவது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ இது 7ஆவது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்ன, டேஸ் கொளித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வளம் கொளித்தது, இதுதான் 8ஆவது வரணும். அடுத்தது டேஸ் செழித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஊர் செழித்தது அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போது இது வந்து ஒரு கற்பனையாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உரிச்சொல்ல ஒரு ஆளாக நினச்சி, ஒரு மனிதனாக நினச்சி சொல்கிறது. உரிச்சொல்லிட்டு அப்படியே ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி.
இப்போ உரிச்சொல்ங்கிறது என்ன? மாநகர் அப்படிங்கிற சொல்ல மா அப்படிங்கிறதான் உரிச்சொல். அதுதான் வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மா அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங் வரும். இங்கே பெரிய அப்படிங்கிற மீனிங் வந்திருக்கு. தனித்து நின்று பொருள் தருமா, அதாவது ஒரு உரிச்சொல் தனித்து நின்று பொருள் தருமா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதோட வரும்? பெயர் சொல்லுடன் வினை சொல்லுடன் இணைந்தே தான் வரும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இந்த உரிச்சொல் அதிகமாக எங்கே பயன்படும்? செய்யுளில் தான் அதிகமாக பயன்படும், இதை சொல்லியிருப்பாங்க. இதே போல் இடைச்சொல்லுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைச்சொல் அப்படிங்கிறதும் பெயர் சொல் வினை சொல்லோட தான் வரும், தனித்து செயல்படாது, அதாவது தனியாக இது வராது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இணை சொல்லாகவும் அசையாகவும் வேற்றுமை உருவாகவும் உவம உருவாகவும் நண்பர்களுடன் இணைந்தே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இடைச்சொல் வந்து என்ன வரும்? அசையாகவும் வேற்றுமை உருவாகவும் உவம உருவாகவும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வரையாடை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. வரையாடு அப்படிங்கிறது இங்கே பிறமொழி சொல்லும் கலந்து வந்திருக்கும். இப்போது தமிழக ராஜாங்கத்தின் தேசிய மிருகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக தேசிய மிருகம் அப்படின்னு இல்லாமல் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பிறமொழி சொல்லுக்கு நம்ம இணையான தமிழ் சொல் நம்ம சொல்லிடலாம், தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் உதகையில் அதிகமாக இது வளர்ந்து வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உதகமண்டலங்கிறதோட மருவு தான் உதகை, அதில் மருவி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறது. வேறு அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு இப்போ இங்கேயும் அதே போல தான் கோடிட்ட இடத்துல சரியானதை பொருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் அப்படின்னா இன்பம். அறம் இன்பம் தரும், அன்பு உறவு தரும். ஓகே, அன்பாக இருந்தோம்னா நிறைய உறவுகள் நம்மள்கிட்ட வருவாங்க. அதே போல் ஆக்கம் சிறப்பு தரும். இதுலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் தவறாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதே போல் ஆசை துன்பம், ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்கிறாங்களா, அப்போ ஆசை துன்பம் தரும் நம்ம எடுத்துக்கலாம். உண்மை பெருமை தரும். ஸோ உண்மையை சொன்னோம் அப்படின்னாவே அதுதான் நம்மளுக்கு ஒரு பெருமை. உழைப்பு உயர்வு தரும். ஓகே, ஸோ உழைப்பு உயர்வு தரும். பகை அழிவு தரும். பண்பு புகழ் தரும். முயற்சி வெற்றி தரும். முயலாமை வீழ்ச்சி தரும். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக சென்டென்ஸ்க்கு ஏற்ற அப்படி நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து பாருங்கள், காலமேக புலவர் திருவரங்க கோவில் பணிபுரிந்தார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். இவர் தான் வந்துட்டு தொகுத்தவர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மாநகர் என்பது ஒரு உரிச்சொல். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிழவிக்கு மருதுபாண்டி அளித்த ஊர் பழஞ்சோற்று குருநாதனேந்தல். ஓகே, ஸோ இது கொடுத்த ஊர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இயல்லையும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.